Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு எடுத்தோடனே. எப்படா வேறு பண்ணுறேன். அப்புறமா எங்கள் அம்மா அந்த 6 மணி நேரம் அப்பா நம்மளை காப்பாற்றினாரு. நீங்கள் வேறு பண்ணுறான்னு படித்த பையன் இப்படி தள்ளுறானே, வண்டி தள்ளுறானே. ஒருத்தங்க பொருள் எடுத்தா இலக்காரம் வைப்பாங்க, 5 ரூபா 3 ரூபா கேட்பாங்க. பணக்காரங்களே அப்படி கேட்பாங்க இலக்காரம். திருட்டு தொழிலா பண்றோம், திருடுறவங்க போய் சொல்றோம். வளையல்காரன் பையன் வளையல்காரன் ஆகக்கூடாது, போலீஸ்கார பையன் போலீஸ்காரன் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. களவும் கத்து மறக்கணும்டா எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எங்க அப்பா இடத்துல இருக்கையில எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியுது. சொல்லையெல்லாம் தெரியல, அம்மா சொல்லையெல்லாம் தெரியல. அடுத்த சொல்லி எதிர்த்தாதான் அது தொழிலாளி, நம்மளே எதிர்த்தாதான் முதலாளி. அண்ணா நகர் என்னை வாழ வச்சு அண்ணா நகர் நான் பெருமையா சொல்லுவேன். தாய் வீடு மாதிரி. எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லுவாரு. பாப்பாடு போட்டு எனக்கு லட்சுமி, மித்தவங்களுக்கு வந்து பொட்டுன்னுவாங்க, எனக்கு அது லட்சுமி. காதலுக்கு இதுக்கு சரி வர மாட்டேது. என் தொழிலே அப்படி. நான் எனக்கு தோணுச்சு, என்னடா வெறும் 22 வயசுல எவனா இந்த வளையல் வண்டி தண்ணுவாங்கடா. வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேரு? பாண்டியன். பாண்டியன். எந்த ஊர் உங்களுக்கு? மதுரை. மதுரை. எப்போ வந்தீங்க சென்னைக்கு? எங்க அப்பாவே இந்த அண்ணா வேறு பண்ணியிருந்தாரு. ஒரு 40 வருஷமா. ஒரு 2 வருஷமா மறுபடியும் ஊருக்கு போயிட்டோம். திரும்பி வந்து சென்னையில வேலை பார்க்கலாம் போகல. 6 மாசம் வேலைக்கு போனேன் ஒரு மொபைல் ஸ்டோர் ரூம்ல. செட் ஆகல, 12,000 சம்பளத்துக்கு ஒன்றும் செட் ஆகலை. அப்புறமா எங்க அம்மா தான் பிஸ்னஸ் பண்றாங்க, அப்பா பண்றதுன்னு. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு எடுத்தோடனே. எப்படா வேறு பண்ணுறேன். அப்புறமா எங்கள் அம்மா அந்த 6 மணி நேரம் அப்பா நம்மளை காப்பாற்றினாரு. நீங்கள் வேறு பண்ணுறான்னு அப்புறமா பைய ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் ஒரு டெவலப் பண்ணிட்டேன். 2 வருஷம் டெவலப் பண்ணிட்டேன். 2 வருஷம். என்ன மாதிரியான சங்கடம் இருந்துச்சு? படித்த பையன் இப்படி தள்ளுறானே, வண்டி தள்ளுறானே. அப்புறம் ஒவ்வொருத்தங்க பொருள் எடுத்தா இலக்காரம் வைப்பாங்க, 5 ரூபா 3 ரூபா கேட்பாங்க. பணக்காரங்களே அப்படி கேட்பாங்க இலக்காரமா. திருட்டு தொழிலா பண்றோம், திருடுறவங்க போய் சொல்றோம். மலையாளக்காரன் அப்புறம் போக சலிச்சிருச்சு, பேரம் பேசுறது சலிச்சிருச்சு. அப்படியே அந்த சாட்டிஸ்ஃபைடு அளவுக்கு அப்படியே ஈக்குவலா போயிட்டு ரன் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த தொழில வந்து அப்பாவோட தொழில எடுத்து பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எந்த தருணத்துல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த தொழில நம்ம நின்னுட்டோம் அப்படின்னு? வருமானம் பணம் வர அளவுக்கு பெறட்டும் போது. வளையல்காரன் பையன் வளையல்காரன் ஆகக்கூடாது, போலீஸ்கார பையன் போலீஸ்காரன் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, வக்கீல்கார வக்கீல் ஆகணும், பிசினஸ் ஆகணும். அப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் வளையல்கார பையனே வளையல்காரன் ஆகக்கூடாதுன்னு. அப்புறமா போக ஆர்வம் வந்துருச்சு. இல்ல பிசினஸ் மேல லவ் வந்துருச்சு எனக்கு. அது என்ன மாதிரியான ஒரு லவ்வா இருந்துச்சு? இந்த மாதிரி லவ்னா நைட்டு 10 மணி தள்ளிட்டு ஒரு 10:30 மேல காசு ஒண்ணு இருக்கும். அந்த 10:30 மேல வியாபாரம் ஆகும், 100-200 ரூபா. அந்த வியாபாரத்தை போய் சாப்பிட்டு பார்த்து ஒரு ஃபீல் வரும் பாருங்க, அல்டிமேட். அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஃபீல்? அத திடீர்னு ஏதாவது ஒரு காசு கம்மியா இருக்கு, சங்கடத்துல வந்துட்டு இருப்போம். திடீர்னு 200 ரூபா வியாபாரம் ஆகி அதுல மன திருப்தியா சாப்பிடல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இது ஒரு எனக்கு சந்தோஷமா இருக்க லவ் பண்ணிட்டேன் இந்த பிசினஸ். ஓகே. அடுத்து வேலைக்கு போடா இருந்தா 30,000-40,000 சம்பளத்துக்கு போடாதான் நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு எங்க அப்பா. இப்ப ஒரு சின்ன தொழில இருந்து தான் எல்லா தொழிலுமே பெரிய தொழிலா மாறி தொழிலா. அப்பா வந்து இதே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன மாதிரி கொண்டு போகணும்? நம்மனால இவ்வளவுதான் சக்தி இருக்கு, இவ்வளவுதான் முதல் போட்டு இவ்வளவுதான் சக்தி இருக்கு, ஈடு நமக்கு சக்தி இவ்வளவுதான் இருக்கு. இன்னும் போக ஒரு காலத்துல பாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக விருப்பமே இல்லை, அப்பா தொழில் எடுத்து பண்றேன், எனக்கு திருப்தியா இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஒரு பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கே தயங்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? தயங்க எதுலையுமே நடக்குமா முடிக்குமா வேலைக்கு இறங்கி பாத்துடணும். வந்தா மழை போனாலும் வச்சா குடுமி சரிச்சா மொட்டை எங்க அப்பா சொல்லுவாரு. களவும் கத்து மறக்கணும்டா எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எங்க அப்பா இடத்துல இருக்கையில எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியுது. சொல்லையெல்லாம் தெரியல, அம்மா சொல்லையெல்லாம் தெரியல. எங்க அப்பா இடத்துல இருக்கையில அந்த வழியில இருந்து அனுபவிக்கிற காசு பணம் வருமானம் அது பார்த்து இடத்துல நிக்கையில தான் தெரியுது. என்ன நீங்க நமக்கு தெரியும்ல, எப்போதுமே நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அப்பாவும் நினைப்பாங்க. எங்க அம்மா கூட வண்டி தள்ளுறா, எங்க அப்பா வேணாம் தான் சொன்னாரு. அவன் தள்ள மாட்டான், சரி வராது, நான் பட்டது அவன் படம் வேணான்னு எங்க அப்பா தடுத்துட்டு தான் இருந்தாரு வேறு பண்ற வரையும். எங்க அம்மா தான் துணிச்சலா அந்த ஒரு வாரத்தினால தான் இப்ப அளவுக்கு செட்டில் ஆயிருக்கிறேன். எந்த சூழ்நிலையில இதை தொட வேண்டியதாயிருச்சு? சரி நம்ம பண்ணணும். இல்ல பிசினஸ் போன ஐடியால இருந்தேன். ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டேன். எங்க அம்மா தான், நீ வெளியில வரவே பண்றா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஒரு வார்த்தையில நான் பெரிய ஆளாயிருக்கு. அம்மாவோட ஒரு வார்த்தை
எங்க அம்மா அது போடான்னா சக்சஸ் ஆகும், போகாதனா அது போனாலும் சக்சஸ் ஆகாது. அது மாதிரி என்னென்ன ஆயிருக்கு, என்னென்ன இந்த ஒரு வேலைக்கு போட்டாமா இது மாதிரியா இருக்கு போய் பாருன்னு தாக்கியமா சொல்லுவாங்க, அது வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிக்காம இது போடான்னு வற்புறுத்தோம், ஆனா சக்சஸ் ஆயிருக்கு. எனக்கு பிடிக்காம சக்சஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எங்க அம்மா அப்பா இந்த கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லாம தெரிஞ்சிச்சுல, அது என்ன அப்பா கேட்டேன். அப்பயும் எப்படி வியாபாரம் பண்ண எவ்வளவு லாபம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா நான் சொன்னா புரியாது, பட்டு தெரிஞ்சாதான் புரியும். அந்த வார்த்தை சொன்னாரு எங்க அப்பா. அதான் மாட்டி திட்டினேன், என்ன எவ்வளவு இதுல எவ்வளவு லாபம் அதுல லாபம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் சொல்லவே இல்லை எங்க அப்பா. இதெல்லாம் சொன்னா புரியாது, பட்டு தெரிஞ்சாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொன்னார். எங்க அப்பா கூட என்கிட்ட சொல்லல, எங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி. இப்ப போய் சொல்லிருக்கீங்களா என்னைக்காச்சும் அப்பாட்ட? சொல்லியிருக்கிறேன். என்னன்னு எங்க அம்மாட்ட எப்பாட அந்த அளவுக்கு பேச முடியும். என்னன்னா என்ன இல்லைன்னா இல்ல, தலை குனிஞ்சுக்குது. இப்ப அவ்வளவு சம்பாதிக்கணும் திமிரு வந்துடக்கூடாது. எங்க அப்பா இப்ப விவசாயம் பண்றது அது வேற, நம்ம பணம் நிறைய வச்சிருக்கோம் திமிரு வந்துடக்கூடாது. என்னடானா ரைட் அப்படியே விட்டுருது. இந்த வியாபாரமும் இந்த சென்னையும் என்னென்ன விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு? என்னைய வந்து வாழ வச்சிருக்கேன்னு எங்க அப்பா வாழ வச்சது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இப்ப என்னையும் வாழ வச்சிருக்கு. ஒரு 6 மாசம் தவிச்சேன் வேலை இல்லாம. பசங்கள்லாம் போன் அடிச்சு மாதிரி சாப்பாடு கூட இல்லடானா 50 ரூபா வந்து கொடுப்பானுங்க. ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு இருந்த சூழ்நிலை. நைட்டு 8-8:30 வரை இன்டர்வியூக்கெல்லாம் போவோம் நான் என் ஃப்ரெண்டெல்லாம். அப்போதைக்கு நல்லா அந்த வலி அவதிப்பட்டனால இப்போ எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் 1000 10,000 சம்பாதிச்சாலும் ஆடம்பர செலவு எனக்கு வாழ முடியல என்னால். அந்த வலி வலிச்சனால இன்னும் அதே ஒரு அளவுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், செட்டில் தான் இருக்கிறேன். வியாபாரம் பண்ணி நகை பணம்லாம் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு ஊரில் இடம் வாங்கியிருக்கிறேன். 6 பவுன் மட்டும் செயின் வாங்கியிருக்கேன். ஓ, இந்த வருமானம் தான் வருமானம், வேற எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா காலையில் தூங்க டக்குன்னு எந்திரிச்சிருவேன். அடுத்தவங்க சொல்லி எதிர்ச்சாதான் அது தொழிலாளி, நம்மளே எதிர்ச்சாதான் முதலாளி இல்லையா? கரெக்ட் தான். தத்துவம் பயங்கரமா இருக்கே. இதுல எனக்கு ஒவ்வொரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேற பண்ண தெரியாது. பாரிஸ் சாருக்கு அங்க போகையில அங்க இருக்க லோக்கல் இருக்கிற வியாபாரம் பண்றவங்கலாம் பல வியாபாரம் ஃபேன்சி வியாபாரம் பண்றவங்கலாம் கொஞ்சம் நேரம் நின்று பாப்பேன் ஏடி வியாபாரம் பண்றாங்க இது பண்றாங்கன்னு. அப்புறம் அவங்க வியாபாரம் பண்றது அவங்க பண்றது கொஞ்சம் பார்த்து அப்படியே கத்துனதுதான். அடுத்தவங்க சொல்லி எங்க அப்பா கூட அவ்வளவு சொல்லல, எங்க அப்பா ஊர்ல தான் இருந்தார். இந்த இடத்துல போய் சாருக்கு வாங்க வியாபாரம் பண்ணு அவ்வளவுதான் சொன்னார். ஆனா அண்ணா நகர் என்னை வாழ வச்சது. அண்ணா நகர் நான் பெருமையா சொல்லு, தாய் வீடு மாதிரி. எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லுவார், அண்ணா நகர் நமக்கு தாய் வீடுன்னு. என்ன நினைச்சு சொன்னாரு அப்ப தெரியல, இப்ப எனக்கு புரியுது. 4 கஸ்டமர் பார்ப்பாங்க, ஒரு நாள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க பணக்காரங்க இவ்வளவு பெரிய என்ன தம்பி நல்லா இருக்கே சாப்பிட்டே ஒரு வார்த்தை கேட்டு போவாங்க. ஒரு திணைக்கு ஒரு பொட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க, நல்லா இருப்பா வேற பண்ணுப்பாங்க. மறுநாள் வந்து சாப்பிட்டியா என்ன பண்ணா கேட்பாங்க. என்னென்ன விஷயங்கள் பொறுத்து போக வேண்டியதா வியாபாரத்துல? பொறுத்து போக வேண்டியதா. அவங்க எவ்வளவு பேர் ரிச்சா இருந்தாலும் எல்லாக்காரும் பேசுவாங்க, என்ன 50 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா, நம்மள எவ்வளவு அவங்க பெரிய ஆள் தான் குரல் வசத்த கூடாது வியாபாரத்துல, 50 ரூபாய்க்கு கொடு அவ்வளவுதான் வேல்யூ, எனக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாக்காரும் பேசுவாங்க. ஆனா அதுல இருக்கிற எவ்வளவு அதே நமக்கு தெரியும் எவ்வளவு லாபம் பாதி லாபம். கொள்ள லாபம்லாம் வச்சு அடிக்க முடியுமா? இதுல மால் அடிக்கிற மாதிரி நம்மள்ட்ட அடிக்க முடியுமா? மால் அவன் 10 ரூபா வச்சு 100 ரூபாய் இப்ப நம்மளால விற்க முடியுமா? ஏச்சி வேணான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே இதெல்லாம் கடந்து போயிருவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தாச்சு, நீ என்ன புதுசா வருது கடந்து போகணும்னு போயிட்டு இருக்கிற. இல்ல எவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா அந்த அந்த புன்னகை மட்டும் விலகவே மாட்டேங்குது. அது எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க? நான் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பேன், கூட இருக்கிறது தபாஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே போய் நான் அவ்வளவா மைண்ட்ல ஏற்றிக்க முடியாது. என்ன டென்ஷன் வந்தா பாத்துக்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன எது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது ஒரு வியாபாரிக்கு? எந்த விஷயம்? பேச்சுவார்த்தை, குணம், அப்புறம் தன்மையா பேசணும். தன்மையா பேசுறது தான் இருக்கு, அடாவடியா பேசக்கூடாது வியாபாரத்துல. மறக்க முடியாத சம்பவம்னா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? என்னால இது வரைக்கும் அதுல இருந்து நடந்திருக்கு. நைட்டு டவர் பார்க்ல இருந்து 11:30 காணும் பொங்கல் வேற மைண்ட் 11:30 நான் தள்ளிட்டு வரேன். எங்க டவர் பார்க்ல இருந்து ஒரு வீல் பெண்டாய் விழுந்து உடஞ்சி என்ன பண்ணீங்க நைட்டு 11:30? ஐயோ வண்டி 11:30 பெண்டாய் உடையுது. லோடு போல என்னன்னு தெரியல, நான் நேரமா பெண்டாய் உடஞ்சி 11:30 அழுவும் முடியாம சிரிக்கவும் முடியாம கை காலங்க ஒருத்தர் சேரட்டை வந்தாங்க போல. தூக்கிறேன் ஊக்கி வைக்கிறதுக்கு ஒரு மரத்துல அணைச்சி வைக்கிறதுக்கு மழை. அந்த நேரத்துல என்ன போனீங்க நனைஞ்சா என்ன ஆகுது? 40,000-50,000 சரக்கு வச்சுட்டு நனைஞ்சா கலங்கி அந்த அளவுக்கு. அப்போதைக்கு டக்குன்னு படுதா போட்டு மரத்துல கட்டி வச்சு போயிட்டு மறுநாள் வந்து சரி பண்ணி அது ஒரு வண்டி உடையில ஒரு அவதிப்பட்டு ஒரு வழி வந்து யாரும் இல்லை. அப்போதைக்கு எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க. எப்படி வண்டி சரி பண்றது இதுன்னு தெரியாம பாரிஸ் போய் அலைஞ்சு அப்ப கத்துக்கிட்டோம். அப்போ ஒரு வழி, அந்த வழி திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த வண்டி டமால் உடையணும் 11:30 டவர் பார்க் காணும் பொங்கல் அன்னைக்கு வேற டவர் பார்க் அங்கிருந்து வரையில
இந்த வண்டிக்கு உங்களுக்குமான உறவுனா எப்படி? ஏன்னா வண்டிக்கு உயிர் கிடையாது, ஆனா அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம். போட்டு எனக்கு லட்சுமி, மித்தவங்களுக்கு வந்து பொட்டுன்னுவாங்க, எனக்கு அது லட்சுமி. கீழே போட தொட்டுக்க முடியாது. பூ கூட வச்சிருக்கேன் பாருங்க, பூ வச்சிருக்கேன். மித்தவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க, எவன் எதை நினைச்சா உள்ள கல்லா கட்டுறது நமக்கு தான் தெரியும், அதை சிரிச்சிட்டு போயிடுது அவ்வளவு. இப்ப நம்மளோட லைஃப்ல ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்களால சொல்ல மட்டும்தான் முடியும். ஆனா ஜெயிச்சு காமிச்சிட்டு அவங்க முன்னாடியே நிக்கிறது ஒரு கெத்து இருக்குல்ல. முன்னாடி ஊருக்கு போயில, அக்கா வீட்டுக்கு போயில டவுசரும் டிஷர்ட் போட்டு போவேன். இப்போ 4 செயினும் பிரேஸ்லெட்டும் போட்டு போயில, இன்னும் நான் கிடக்கிற மாதிரி வர அவங்க அக்காமைய வச்சுனு அப்படின்றாங்க எங்க மேமெண்ட்லாம். எவ்வளவு கெத்தா இருக்கும். முன்னாடி காட்டுல திரிஞ்சு ஆடுவை மேய்ச்சிட்டு போயில கொஞ்சம் டீசெண்டா இல்ல டவுசரோட போவேன். இப்போ செயின் பிரேஸ்லெட் போட்டு போயில நான் கிடக்குற மாதிரி வரேன் அப்படின்றாங்க. அந்த இதுலயே தெரிஞ்சுக்க வேடாப்பா. ஓகே, இப்ப கஸ்டமர்ஸ எப்படி தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து நமக்கு வரவங்கள நம்ம தக்க வச்சுக்கிறதுங்கிறது அது எவ்வளவு பெரிய கஸ்டமர் தக்க வைக்கிறதுன்னா, இன்னைக்கு 2 ரூபா லாபத்தோட பாக்குறது கம்மியா கொடுத்துட்டு மறுநாள் தேடி வருவாங்க. இந்த பாயிண்ட் இது வாங்கணும் கம்மி பண்ணி கொடுத்தான்னு மறுநாள் தேடி வர கஸ்டமர் இருக்கிறாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா பொருள்லாம் பிடிச்சி எடுத்துருவாங்க. கூட போற அள்ளிட்டு 300 ரூபானாலும் கண்மூடி கொடுத்துட்டு போயிருவாங்க. அது மாதிரி தான் இருக்கிறாங்க. எப்போதுமே நான் கேட்பேன், எனக்கு நிறைய மதுரைக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, மதுரையை விட்டு வர்றதே அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஊர்லயே இருந்துடணும். மதுரை வந்து ஊர்ல வந்து நிம்மதி இருக்கும், வருமானம் இருக்கு. எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க மதுரையை? மதுரைய அக்கா அப்பா எல்லாம் மிஸ் பண்றதுதான், வருமானம் இல்லையே, என்ன பண்றது? இருக்கலாம், நல்ல காலை சாப்பிடலாம், ஆடு மேய்க்கலாம், மணி தூங்கலாம், நைட்ல போய் வீட்டுல படுக்கலாம், காலை சாயங்காலம் பால் பீச்சுவோம், நைட்டு போய் தூங்கலாம், நிம்மதியா இருக்கும். ஒரு டென்ஷன் இருக்காது, ஒரு போன் வராது, காசு இஎம்ஐ ஹோட்டல் வசி எதுவும் இருக்காது, ரீசார்ஜ் கூட பண்ண தேவையில்லை. காட்டுக்கு போனா அது ஒரு நிம்மதி, ஆடு மாடு எல்லாம் பார்த்து அது டைமிங் போற தெரியாது. இங்க வந்தா இஎம்ஐ லோட்டு லோசுக்கு கரண்ட் பில்லு, சாப்பாடு, பெட்ரோலு, வண்டி இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அதுக்கேற்றபடி வருமானம் வருது. இப்ப நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல தனியா இருக்கு? கல்யாணம் ஆயிருச்சா? அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. காதல்லாம் இல்லையா? காதலுக்கு இதுக்கு சரி வர மாட்டேது. என் தொழிலே அப்படி சிரிப்பேன். காதலுக்கு இருந்துச்சு காலேஜ் படிக்கல, அதெல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த தொழிலை எடுத்து பண்ண? சும்மா யோசிச்சாங்க, கூப்பிட்டேன், யாரும் வரல. வேற ஏதாவது தொழில் பண்ணுவோன்னு. அப்புறம் அவங்க பார்த்தாங்க எல்லாம் வேற ஸ்ட்ரக்கில் போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட் எல்லாம். அது இது அந்த ஸ்ட்ரக்கில் போனால் நமக்கு சரி வராதுன்னு அதுல போல, நானே தனியா வந்துட்டேன் இந்த பாதையில. உங்க வயசுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். நான் எனக்கு தோணுச்சு, என்னடா வெறும் 22 வயசுல எவனா இந்த வலையில வண்டி தண்ணுவானாடா, என் வயசு எவன் தள்ளுவானா, என் வயசு பையலுங்க நீங்களே சொல்லுங்க, என் வயசுல யாராவது தள்ளுவாடுல 22 வயசு பையன். அப்புறம் யோசிச்சேன், நமக்குன்னு தலையில எழுதி இருக்கு, நமக்குன்னு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு போக வேண்டியதானே. பாசிட்டிவா வந்துட்டு சினிமாக்கெல்லாம் போறதுண்டா? சினிமாவா அப்பப்போ போவேன், என் ஃப்ரெண்டு கூப்பிடுவான். யார் ரசிகரு? தளபதி. இப்போ கோட் படத்துக்கு எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்துட்டேன். 750 ரூபா போயிட்டு வருவான். 2 படம் தானே இருக்கு தளபதி நடிக்கிறாருன்னு. ஏடுறா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு 750 ரூபா ஒரு டிக்கெட், 1500 ரூபா 2 பேரும் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தன், ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், எங்க அச்சாலும் எங்க போனாலும் வந்துடுவான். அவ்வளவுதான். நண்பர்கள் எவ்வளவு முக்கியமான உங்க லைஃப்ல? அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் வேலை இல்லாத போது தவிக்கும் போது சாப்பாடு கூட அவளுக்கு சாப்பாடுக்கு காசு இருக்காது. வீட்டுல போய் சோறு போட்டு சாப்பிட்ற அந்த இடம்னு அப்படி வளர்த்தேன். அந்த மாதிரி இடத்த மறக்க முடியுமா? அதை மறத்தா மனுஷனுக்கு அர்த்தமா? என்னைக்காச்சும் அழுதுருக்கீங்களா? அழுதுதெல்லாம் கிடையாது, மனசு வலிக்கும். என்னடா எப்படி விட்டு வந்திருக்கீங்க. எங்க அம்மா அவ்வளோலாம் பிடிக்கும், அவ்வளவுதான், கட்டி பிடிச்சலாம் அழுவ மாட்டேன். என்னன்னா என்ன வேற என்ன செய்யணும்னு ஆசை? இதெல்லாம் விட்டுருவோம். எங்க அப்பா இந்த தொழில பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணாரு, சீட்டு பிடிச்சாரு, பண்டு பிடிச்சாரு, என்னென்னமோ பிசினஸ் பண்ணாரு. சைட்ல இது வச்சு மெயின் தான், சைட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியலன்னு வழி, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியலன்னு ஒரு பதட்டம், ஒரு என்ன பண்ணணும் அது ஒரு தூக்கம், அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். வேற ஒண்ணு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். என்ன ஒண்ணு, இதை பண்ண பொண்ணு கிடைக்குமா, அதுதான் மேட்ரு. என்னன்னு சொல்றது, பொண்ணு என்னன்னு சொல்றது, பையன் என்ன பண்றேன்னு கேட்டா. வருமானம் எவ்வளவு வருது ஓப்பனா சொல்லுவோமே? வருமானம் இங்க குளத்தூர்ல சொந்த வீடு இருக்கு, 2 வீடு வாடகை விட்டுருக்கு. எங்க அப்பா இங்க பண்ணி வீடு வாங்கி வீடு கட்டி 2 வீடு வாடகை விட்டுருக்குறோம், வேலை வாங்கி. அப்படியே சொல்லிருங்க, இந்த தொழில் செஞ்சா சென்னையில வீடியோ வாங்கலாம்னு சொல்லிருங்க. அப்புறம் யார் பொண்ணு கொடுக்காம இருக்கும்? ஒன்னு எங்க கொடுக்குறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், இதுதான் பேச்சு. எனக்கு அது ஒண்ணு ஸ்ட்ரக்கிளா இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி 2000 மினிமம் ஆகும்னா, இங்க பாதிக்கு பாதி 1000 ரூபாய். அதுக்கு மேல அடுத்த போய் வேலை கை காட்டி வேலை பார்க்கறதுக்குள்ள 1000 ரூபாய் மாசம் 30,000. இதுல ஃபெஸ்டிவல் டைமு
தீபாவளி பொங்கல் ஆடி மாசம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலயும் தொழில் போட்டி எல்லாம் இருக்கா? ஏன்னா ஒரு இடத்துல வண்டி வச்சு தெரியுங்க, அங்கேயே கிடைவீங்க நிக்க கூடாது சொல்லிட்டாங்க ஓப்பனாவே. அந்த ஒரு கடை இருக்கு ஃபேன்சி ஸ்டோர். நம்ம பாதிக்க அவனை நிக்க வேணாம், அங்க வேலை பாக்குற ஒரு பையன் நமக்கு பழக்கம், அவனை நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் அவ்வளவு எடுத்துட்டேன். நிக்க கூடாது, சரி அவ்வளவு பொறுமையா போக வேண்டியதா இருக்குல்ல. போய் தான் ஆகணும். எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, தொல்லை கடிச்சுதான் ஆகணும், பொறுமையா போய் தான் ஆகணும். ஓகே சரிங்க, நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு சிரிப்புதான். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. நான் சொன்னோடனே ஒத்துக்கிட்டீங்க பேசுறதுக்கு, டக்கு இல்லாம பேசுனீங்க, செம்மையா பேசுனீங்க. எனக்கு அப்பத்துல பேசுவேன், அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தயக்கம் ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நன்றி, வணக்கம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.